ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோ நம்ம 8th மேக்ஸ் புக்கு சாப்டர் 4 வாழ்வியல் கணிதம் எக்ஸசைஸ் 4.1 தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம கொஷின் வந்து இங்கிலீஷில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டைரெக்டாக ஆன்சர் பார்க்காம அந்த ஆன்சர் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இஃப் 30% ஆஃப் எக்ஸ் இஸ் 150 தென் எக்ஸ் இஸ் டேஷ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னா எக்ஸோட 30% என்பது 350 எனில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கொஷினை நம்ம படித்தோம் அப்படின்னாலும் நமக்கு இன்னொருத்தர் ஆன்சர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இஃப் 30% ஆஃப் எக்ஸ் இஸ் 150 சொல்லியிருக்காங்கல்ல, அந்த 30% ஆஃப் எக்ஸ் இஸ் 150 எழுத போகிறேன் கிவன்னு சொல்லிட்டு. இப்போ பர்சன்டேஜ்னால் என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 100ன்னு எழுதுவோம். அப்போ 30 டிவைட் பை 100 ஆஃப்னா என்ன சிம்பிள் போடுவோம், இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150 அப்படியே தான் இருக்கும். 30 டிவைட் பை 100 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா ரெசிப்ரோக்கலாக மாறுமா, 100 பை 13 மாறும். அப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150 இன்ட்டு 100 டிவைட் பை 30. அப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸு 3 5 ஆர் 15 கேன்சல் பண்ணால் 5 கிடைக்குது. அப்போ 5 இன்ட்டு 100 500. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு, 500 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 minutes இஸ் டேஷ் பர்சன்டேஜ் டு an hour அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லெட் 2 minutes பி எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் an hour. அப்போ எனக்கு என்னன்னு தெரியாது, அதனால் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ் பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிறேன். நமக்கு என்ன தெரியும், 1 hour ஈக்குவல் டு 60 minutes. ஓகேவா? அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 2 by 60 இன்ட்டு 100ன்னு எழுதலாமா? இப்போ இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும், 200 by 60. இந்த ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிட்டா 20 divided by 6 கேன்சல் பண்ணால் 3 2s are 6, 2 10s are 20. அப்போ 10 by 3. 10 வந்து 3ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், 3 3s are 9. 10ல் 9 போட்டுச்சுன்னா பேலன்ஸ் 1. அப்போ வந்து கோஷன்ட் வந்து 3, ரிமைண்டர் வந்து 1. அதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 1/3% அப்படிங்கிறது தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னாக தென் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸோட மதிப்பு வந்து எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 25. எக்ஸ் இஸ் ஈக்குவல் 25னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறது வந்து கிவன் தட்னு சொல்லிட்டு எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் 25ன்னு எழுதலாமா. எக்ஸ் பர்சன்டேஜ்னா எக்ஸ் பை 100ன்னு எழுதலாம். இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 அப்படிங்கிறது அந்த வேர்ட்ஸாக உள்ளதை வந்து நான் ப்ராப்ளமாக வந்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த எக்ஸையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 25. இங்கே இருக்கிற 100 வந்து மேலே போயிடுமா, இன்ட்டு 25 இன்ட்டு 100 பை 1ன்னு வரும். 1 போட தேவையில்ல. அப்போ 25 இன்ட்டு 100 எழுதலாம். இதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2500 இதை அப்படியே டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிட்டேன். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2500ன்னு எழுதலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 50 என்ன கிடைக்குன்னா 2500. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 100 எழுதிருக்கேன்னா அப்போ எக்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இது வந்து ரூட்டாக இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா, 25 இன்ட்டு 100. அப்போ இந்த ரூட்டை வந்து எடுத்தோம் அப்படின்னா 25க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 5. 100க்கு ரூட் எடுத்தால் 10. அப்போ ஈஸி மெத்தட் 5 10s are 50. 2 மெத்தடில் போடலாம். ரெண்டையுமே நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். இன் ஏ ஸ்கூல் ஆஃப் 1400 ஸ்டூடெண்ட்ஸ் தேர் ஆர் 420 கேர்ள்ஸ் தென் பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் இன் த ஸ்கூல் இஸ் டேஷ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்கூலில் 1400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க. அதில் 420 கேர்ள்ஸ் இருக்காங்க. பாய்ஸோட பர்சன்டேஜ் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், கிவன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் எவ்வளோனா 1400. அதில் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, 420 பேர் இருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்னா நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் எவ்வளோ பேர் தான் கேட்குறாங்க. அப்போது 1400ல் 420 மைனஸ் பண்ணாக்கா 980 பாய்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அந்த மைனஸ் பண்ணி இங்கே காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் தானே கணக்கில் கேட்டிருக்காங்க. அப்போது எப்படி கண்டுபிடிக்கணும்னா பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பாய்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்டு 100. அப்போது நம்பர் ஆஃப் பாய்ஸ் என்ன 980 டிவைட் பை டோட்டல் வந்து 1400 இன்ட்டு 100. அப்போ இந்த 2 ஜீரோக்கும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும், 980 டிவைட் பை 14 இருக்கும். அப்போது இது கேன்சல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் வந்து 70. 980 வந்து 14ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா ஆன்சர் வந்து 70 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. நெக்ஸ்ட் அதில் 5th கொஸ்டின் பாருங்கள். 0.5252 இஸ் டேஷ் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. 0க்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸ் வந்து நம்ம தனித்தனியாக தான் படிக்கணும், சேர்த்து படிக்கக்கூடாது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுக்கு 100ஆல் மல்டிபிள் பண்ணாக்க என்ன வரும், 52.52ன்னு வருமா. 52.52% 52.52% அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். 0க்கு அப்புறம் ரைட் சைடு வந்து 2 நம்பர் தள்ளி வந்து புள்ளி வைக்கணும், அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் வந்து தேர்டு கொஷின், நான் 48 இஸ் 32% ஆஃப் விச் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும் அப்படின்னு இந்த கொஷனுக்கான தமிழ் மீனிங்கு. இப்போ வந்து கொடுக்குறது நான் வந்து கிவன் தட்னு சொல்லி எழுதியிருக்கேன். 32% ஆஃப் எக்ஸ் இஸ் 48 எழுதிக்கலாமா? ஏன்னா பர்சன்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்தால் தான் நமக்கு வந்து கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். 32% ஆஃப் எக்ஸ் இஸ் 48ன்னு எழுதியிருக்கேன். இப்போ 32/100ன்னு எழுதலாமா? இன்ட்டு ஆஃபுக்கு பதிலாக இன்ட்டு போட்டுக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48. எக்ஸோட வேல்யூ தான் எனக்கு வேணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48 இன்ட்டு 100/32ன்னு எழுத போகிறேன். இதை கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 300/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இதையும் மறுபடியும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 150 கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம்? 150 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 400 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 400? 400ல் 30% மதிப்பின் 25% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம அதை எப்படி ஃபஸ்ட்டு எழுதலான்னு பாருங்கள். டு ஃபைண்டு 25% ஆஃப் ப்ராக்கெட்டில் எழுதிக்கணும். 30% ஆஃப் 400 எழுதிக்கிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை நான் வந்து கண்டுபிடிக்கணும். 30% ஆஃப் 400 அப்படின்னா 30/100 இன்ட்டு 400. 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 3 4s are 12, 120 அப்படிங்கிறது 30%க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 25% ஆஃப் த அபோவ் வேல்யூ ஆஃப் 120 வந்ததில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 25% என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். 25/100 இன்ட்டு 120. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்டு 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 2 5s are 10, 5 5s are 25. ஓகேவா? 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 5 5s are 25, 5 2s are 10. இங்கே மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 2 6 are 12. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 5 into 6 இருக்குது. 5 6 are 30 அப்படிங்கிறது இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் உள்ளதை கண்டுபிடிக்கணும். வந்திருக்க ஆன்சரோட பக்கத்தில் உள்ள 25%க்கு கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த லாஸ்ட்டாக இந்த கொஷனுக்கு உள்ள ஆன்சர். If a car is sold for 2 lakhs from its original price of 3 lakhs, then find the percentage of decrease in the value of the car. இந்த காரோடைய ஒரிஜினல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா. ஆனால் அவர் எவ்வளோ விற்றுருக்காருன்னா 2 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ அவர் எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் கம்மி பண்ணி விற்றுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் கார் வந்து 3 lakhs. ஆக்சுவலி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் காரு இப்போ லாஸ்ட்டாக அவங்க எவ்வளோ லட்சத்துக்கு விற்றுருக்காங்கன்னா 2 லட்சத்துக்கு விற்றுருக்காங்க. டிக்ரீஸ் இன் அமௌண்ட் ஃப்ரம் ஒரிஜினல் 3 லட்சத்தில் 2 லட்சம் மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 லட்ச ரூபா வந்து லெஸ் பண்ணி விற்றுருக்காரு. அப்போது பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் அவர் வந்து கம்மி பண்ணி விற்றுருக்காருன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு டிக்ரீஸ் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100 போடணும். 1 லட்ச ரூபா டிவைட் பை 3 lakh இன்ட்டு 100. எல்லா ஜீரோவும் கேன்சல் ஆனிச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 100 டிவைட் பை 3ன்னு இருக்கும். அதை 100 வந்து 3ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 3 3s are 9. 10ல் 9 போச்சுன்னா பேலன்ஸ் 1. அடுத்த ஜீரோ இறக்கிடணும். 3 3s are 9. 10ல் 9 போச்சுன்னா பேலன்ஸ் 1. அப்போது 33 1/3% தான் வந்து டிக்ரீஸ் பண்ணி விற்றுருக்காங்க.